தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் கட்டி முடிக்கப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் உள்ள அங்கன்வாடி மையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவிக நகரில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் திறக்கப்படாமல் உள்ளது. மையத்தின் பின்புறம் குழந்தைகள் விளையாடுவதற்கு ஏற்ப அமைக்கப்பட்ட சாதனங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் அருகே உள்ள தனியார் வீட்டில் அங்கன்வாடி மையம் செயல்படும் சூழல் நிலவி வருகிறது. அந்த கட்டடம் குறுகலாக உள்ளதால் குழந்தைகள் பல இன்னல்களுக்கு ஆளாவதாக கூறும் பெற்றோர் உடனடியாக புதிய அங்கன்வாடி மையத்தை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் குப்பை லாரியில் எடுத்து செல்லப்பட்ட குப்பைகள் காற்றில் பறந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகி உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். மானாமதுரை நகராட்சியில் உள்ள 27 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மாங்குளம் கிராமத்தில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கிற்கு எடுத்து செல்லப்பட்டு தரம் பிரிக்கப்படுகிறது. இந்நிலையில் குப்பை வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்ட குப்பைகள் காற்றில் பறந்து சாலையில் சிதறியபடி கொண்டு செல்லப்பட்டது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் அலட்சியத்துடன் செயல்படும் நகராட்சி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டின் முன் அமர்ந்து கடன் தவணை கட்ட கூறி மிரட்டும் தனியார் நிதி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சௌரிபாளைய பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வீட்டுக்கடன் வாங்கிய பெண் 1 மாத தவணையை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் வீட்டிற்கு சென்ற ஊழியர்கள் 4 பேர் வீட்டின் முன் அமர்ந்து பெண்ணை மிரட்டியதாக தெரிகிறது. தகவல் அறிந்து வந்த பெண்ணின் உறவினர் சட்டப்படி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது தவறு என கூறி பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து 4 பேரும் அங்கிருந்து சென்றனர். திருப்பூரில் நூல் விலை கிலோவுக்கு 3 ரூபாய் உயர்ந்துள்ளதால் ஆடை உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக போதிய ஆர்டர்களின்றி திருப்பூர் பின்னலாடை வர்த்தகம் மந்தமாக காணப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு வெளிநாடுகளிலிருந்து பின்னலாடை ஆர்டர்கள் வரத் தொடங்கியுள்ள நிலையில் ஆரம்பகட்ட பணிகளை ஏற்றுமதியாளர்கள் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் பருத்தியின் வரத்து குறைந்ததால் நூல் விலை கிலோவுக்கு 3 ரூபாய் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் முன்னதாக நிர்ணயம் செய்யப்பட்ட விலைக்கு ஆடைகளை வழங்கினால் நஷ்டம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக ஆடை உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தில் கடந்த 25ஆம் தேதி பேசியதை விட குறைவான பணத்தை கொடுத்ததாக ஹைதராபாத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகள் அளித்த புகாரின் பேரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் ஓட்டுநர்கள் அளித்த புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஆட்டோ சங்கங்கள் இன்று ஒரு நாள் பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் சிரமம் அடைந்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே 10 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்ன இலந்தைக்குளம் கிராம மக்களுக்கு கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மக்கள் காலி குடங்களுடன் அலங்காநல்லூர் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து ஊராட்சி செயலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. 10 நாள் ஆச்சு, தண்ணியே வரல. போய் கிளார்கிட்டையே கேட்டோம். அவன சொல்லிட்டாங்க குழாய் வரி கட்டினாதான் தண்ணி விடணும் அப்படின்னு எங்களை கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காங்கன்றாங்க. எந்த ஊர்ல நாங்கள் கேட்டதுக்கு சரி நான் அடுத்து கிராம சபை கூப்பிட்டா 3 நாள் முன்னாடி போட்டாங்க. அப்பயும் போய் கேட்டோம். அப்போ கேட்டால் என்ன சொன்னாங்க, நீங்கள் போங்க நாங்கள் ரெடி பண்ணுறோம்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் ரெடியே பண்ணலை. பூரா ஸ்கூல் பிள்ளைங்க இருக்குதுங்க. நாங்கள் வேலைக்கு போகிறோங்க. அன்றாடு தண்ணி குளிச்சு எல்லாம் வேலையெல்லாம் வீட்டில் பார்த்து வச்சு தான் நாங்கள் வேலைக்கு போக முடியும். இப்படி தண்ணியே வரலன்னா நாங்கள் எப்படி சார் வேலைக்கு போகிறது? அப்போ என்னத்துக்கு கிளார்க்கு கேட்டால் அவங்க சட்டம் பேசுகிறாங்க. என்ன சட்டம்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. தூத்துக்குடி தனியார் கார் தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு என வெளியான வதந்தியை நம்பி இளைஞர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் பேட்டரி கார் ஆலையில் இன்று வேலைக்கு ஆட்கள் எடுப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. இதை நம்பி சென்னை, மதுரை, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இளைஞர்கள் ஏராளமானோர் தொழிற்சாலை முன்பு குவிந்தனர். ஆனால் சமூக வலைதளத்தில் தவறான தகவல் பரப்பியுள்ளதாக நிறுவன அதிகாரிகள் தெரிவித்ததால் இளைஞர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளக்காடு கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு கழிவுநீர் கால்வாய், குடிநீர், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி தவிப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அவ்வப்போது சில பணிகளுக்காக தொடங்கப்பட்ட வேலைகளும் பாதியிலேயே கிடப்பில் போடப்படுவதாகவும், தேர்தல் நேரத்தில் மட்டும் இப்பகுதிக்கு வரும் அரசியல் தலைவர்கள் அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக உறுதி மட்டும் அளிப்பதாகவும் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உயிரோடு இருக்கும் மாமியாருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தயாரித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நபர் கைது செய்யப்பட்டார். இலக்கி நாயக்கன்பட்டியை சேர்ந்த வினோதனிக்கும் கணவர் வெங்கடேசன் வீட்டாருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அவர் 2 குழந்தைகளுடன் தாய் வீட்டிற்கு சென்றார். தொடர்ந்து அவர் பணிபுரியும் இடத்திற்கு சென்ற வெங்கடேசன் மனைவியை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் உயிருடன் இருக்கும் மாமியாருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தயாரித்து உறவினர்களின் வாட்ஸ்அப் எண்களுக்கு அனுப்பி வைத்தார். இதுகுறித்து பாதிக்கப்பட்டோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வெங்கடேசனை கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் மருத்துவர் பரிந்துரையின்றி கருக்கலைப்பு மாத்திரை விற்ற மருந்தகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. மருத்துவர் பரிந்துரையின்றி கருக்கலைப்பு மாத்திரை எடுத்துக் கொண்டால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு திருச்சி தனியார் மருத்துவமனையில் பெண் ஒருவர் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக கரூர் மாவட்ட அரசு மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான மருந்தகத்தில் மருத்துவ குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் பரிந்துரையின்றி கருக்கலைப்பு மாத்திரை விற்றது உறுதியானதை அடுத்து உரிமையாளருக்கு சம்மன் தரப்பட்டு மருந்தகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. கோவையில் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்தவர்களை போலீசார் பிடிக்க முயன்றபோது கீழே விழுந்ததில் இருவருக்கும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பொன்னையராஜபுரம், பழனிசாமி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் நடந்து செல்வோரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் இருவர் செல்போன்களை பறித்து சென்றதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தது. இதன் அடிப்படையில் வெரைட்டி ஹால் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் வாகன தணிக்கையின் போது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த இளைஞர்களை போலீசார் விரட்டி சென்றனர். அப்போது வாகனத்தை கீழே போட்டுவிட்டு தப்ப முயன்ற இளைஞர்கள் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். இதனையடுத்து பூபதி, சதாம் ஹுசேன் ஆகியோருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவி பகுதியில் மணல் குவியலில் ஏறியபோது கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் 14 வயது சிறுமி உயிரிழந்தார். அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் தனது ஆட்டோவில் குளிக்கச் சென்றுள்ளார். தொடர்ந்து வீட்டிற்கு திரும்பியபோது சேரன்மாதேவி சார்நிலை கருவூலம் அருகில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்காக குவித்து வைக்கப்பட்ட மணல் மீது ஆட்டோவை இயக்க முயன்றார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்ததில் 14 வயது சிறுமி லட்சுமி தேவி உயிரிழந்தார். சாலை பணிகளை விரைந்து முடிக்காமல் காலம் தாழ்த்தி வரும் ஒப்பந்ததாரரின் அலட்சியத்தினாலேயே இந்த விபத்து நடைபெற்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் முக்தீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற பள்ளிச் சிறுவர்களின் தேவார இன்னிசை அரங்கேற்றம் பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர் கடந்த 4 ஆண்டுகளாக பள்ளி விடுமுறை காலத்தில் மட்டும் 12 திருமுறைகளை கற்றுத் தேர்ந்துள்ளனர். 12 திருமுறைகளை பன்னிசையோடு பயின்ற மாணவர்கள் அதனை கோயிலில் அரங்கேற்றம் செய்தனர். பக்கவாதியங்களுக்கு ஏற்றவாறு திருமுறை பாடல்களை பாடிய குழந்தைகள் பட்டாடை அணிவித்தும் கேடையும் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர். ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் வகைரா கோயில்களில் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெரிய மாரியம்மன் மற்றும் அதன் வகைரா கோயில்களில் குண்டம் தேர் திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் திருவிழா காரைவாய்க்கால் மாரியம்மன் கோயிலில் இன்று நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் வரிசையாக குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் லாரியை முந்திச் செல்ல முயன்றபோது இருசக்கர வாகனத்தில் பயணித்த இளைஞர் லாரியின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னிமலையைச் சேர்ந்த நவீன்குமார் என்ற இளைஞர் நேற்றிரவு பணி முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது இந்த கோர விபத்து நிகழ்ந்தது. லாரியை முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தில் மோதியதில் நிலை தடுமாறி விழுந்த நவீன்குமார் லாரியின் சக்கரத்தில் சிக்கி பலியானார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். பங்குனி கிருத்திகையையொட்டி வேலூர் மாவட்டம் வள்ளிமலை சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி முருகர் வள்ளி தெய்வானைக்கு பல்வேறு பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதன் பிறகு சுவாமிகளுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
சமூக வலைதளம் மூலம் பழகி திருப்பூரில் லாட்ஜில் தங்கி கஞ்சா புகைத்த இளைஞர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் பிச்சம்பாளையத்தில் உள்ள லாட்ஜில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா பயன்படுத்துவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் சோதனை மேற்கொண்ட தனிப்படை போலீசார் ஆந்திராவைச் சேர்ந்த ஷேக் காலிஜித், புட்டராஜ், தேனியைச் சேர்ந்த சகோதரர்கள் நந்தன், சரவணன் உட்பட 6 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 4 கிலோ கஞ்சா பொட்டலத்தையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர். விசாரணையில் இன்ஸ்டாகிராம் வாயிலாக பழகி அறை எடுத்து கஞ்சா புகைத்தது தெரிய வந்துள்ளது. வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது 5 மாதங்களாக 100 நாள் வேலை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை வழங்க வேண்டும், 100 நாள் வேலையை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும், குறைந்தபட்ச கூலியாக 700 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் விவசாயிகள் திரளானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே பாலமுருகன் கோயிலில் காவடி உற்சவ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சுந்தரர்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் காவடி உற்சவ திருவிழா சுந்தர விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது. இதையடுத்து கெடில நதியில் காவடி பூஜை செய்யப்பட்ட பாலாபிஷேகம் நடைபெற்றது. பிறகு பாலமுருக உற்சவ சிலைக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுந்தரர்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் ஊர்வலமாக சென்று தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்தும் வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு பேருந்து பாதி வழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். உதகையில் இருந்து 35 பயணிகளுடன் மதுரைக்கு புறப்பட்டது. அப்போது லவ்டேல் ஜங்ஷன் பகுதிக்கு வந்த பேருந்து பழுதாகி நின்றுள்ளது. இதனால் குன்னூர் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலை, ஊசி தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு செல்லும் தொழிலாளர்களும் பயணிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். இதையடுத்து அரசு பேருந்துகளை போக்குவரத்து கழகம் முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். முருங்கைக்காய் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் ஆடுகளுக்கு இரையாக போடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் முருங்கை பயிரிடுவதை விவசாயிகள் அதிகரித்து வருகின்றனர். இங்கு விளைவிக்கப்படும் முருங்கைகளை மொத்த வியாபாரிகள் வாங்கி அவற்றை ஏற்றுமதி செய்தும் வருகின்றனர். தற்போது முருங்கைக்காய் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. 1 கிலோ முருங்கை ₹1.50 விற்பனையாவதால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் உள்ள வீரட்டேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புனித நீர் 3 யானைகளின் மீது வைத்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான வீரட்டேஸ்வரர் கோயிலில் இம்மாதம் 4ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதற்கான பூர்வாங்க பூஜைகள் தொடங்கிய நிலையில் முதல் கால யாகசாலை பூஜை நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு புனித நீர் கோயில் முகப்பு பகுதியில் இருந்து 3 யானைகளின் மீது ஏற்றப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் வழங்காததை கண்டித்தும் தொடர்ந்து வேலை வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழா ஊர்வலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று பாசக்கயிறு வீசி பக்தர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழா கடந்த 15 நாட்களுக்கு முன் பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இந்த திருவிழாவில் பக்தர்கள் அம்மன் வேடமிட்டும் அழகு குத்தியும் அக்னி சட்டியை ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த ஊர்வலத்தின் போது யமனை போல் வேடமிட்ட இருவர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக விபத்து ஏற்படும் என்பதை உணர்த்தும் வகையில் பாசக்கயிறு வீசி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக இழுத்து சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழவாசல் பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையை மூட வலியுறுத்தி பலமுறை மனு அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால்
எஸ்டிபிஐ கட்சியினர் மதுக்கடைக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பொன் அமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நகரப்பட்டி மதுபான கடை அருகே தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் இருந்த குமார் என்பவரை பிடித்து விசாரித்தபோது அவர் கஞ்சா விற்பனை செய்வது தெரியவந்தது. அவரிடம் இருந்து 400 கிராம் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து குமார் மற்றும் கஞ்சா விற்பனைக்கு உடந்தையாக இருந்த சரவணன், ஆகாஷ், அருள் பாண்டி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தொரப்பள்ளியில் யானை வந்தது கூட தெரியாமல் இருவர் தூங்கிக் கொண்டிருந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை தொரப்பள்ளியில் உள்ள ரேஷன் கடையிலிருந்து அரிசி மூட்டைகளை வெளியே இழுத்து சாப்பிட்டது. அப்போது யானை வந்ததை கூட அறியாமல் நடைபாதையில் இருவர் தூங்கிக் கொண்டிருந்தனர். தொடர்ந்து அப்பகுதியினர் இருவரையும் எழுப்பி அங்கிருந்து மீட்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகியுள்ள நிலையில் வனத்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து பணியாளர்களுக்கும் வேலை வழங்க வேண்டும், 100 நாள் வேலையை 200 நாளாக உயர்த்த வேண்டும், ஊதியத்தை 700 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அப்போது தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 100 நாள் திட்ட நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பழையங்குடி கடைவீதியில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பணியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள 5 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், 1 நாள் ஊதியமாக 700 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அஞ்சல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும், 100 நாள் வேலையை 200 நாளாக உயர்த்திட வேண்டும், நிலுவையில் உள்ள 4000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவித்திட வேண்டும், கூலி பாக்கி வட்டியோடு வழங்கிட வேண்டும், 100 நாள் வேலையை நகர்ப்புறத்திற்கு விரிவுபடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஒரு உழைக்கும் தொழிலாளி 100 நாள் இப்போதும் கூட தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 4000 கோடிக்கும் அதிகமான தொகை நிலுவையில் இருக்கிறது. கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக இந்த வேலையை பார்த்துவிட்டு கூலி கிடைக்காமல் விவசாய தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுமையிலும் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, குமாரகோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில நாட்களாக கன்னியாகுமரியில் கடும் வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் இன்று திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து இடிவுடன் கூடிய மழை பெய்தது. தக்கலை, குமாரகோவில், வெள்ளுக்குறி, குலசேகரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் சற்று தணிந்தது. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை பகுதியில் இடிவுடன் கூடிய மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திசையன்விளை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பிற்பகல் நேரங்களில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று திசையன்விளை, உவரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பப்பாளி ஆலையில் பப்பாளி சாறு சேமிக்கும் தொட்டிக்குள் தவறி விழுந்த வடமாநில தொழிலாளர்கள் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர்.
சடையப்பாளையம் பிரிவு அருகே தனியார் பப்பாளி சாறு ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு பணியாற்றிய வடமாநில தொழிலாளி ஒருவர் பப்பாளி சாறு சேமிக்கும் தொட்டிக்குள் தவறி விழுந்தார். அவரை காப்பாற்ற சென்ற மற்றொரு தொழிலாளியும் தொட்டிக்குள் விழுந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.